அல்லாஹுவையும் இறுதி நாளையும் உறுதியாக நம்பிக்கை கொண்டு அந்த நம்பிக்கையின் அடிப்படையில செயல்படக்கூடிய நம் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அருளும் அபிவிருத்தியும் என்றென்றும் நின்ற அளவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் படைத்த மனித படைப்பு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பிரபஞ்சத்தில பூமியில எண்ணற்ற உயிரினங்களை பரவ விட்டிருக்கின்றான். ஊர்வன, நீந்துவன, நடப்பன, பரப்பன என்று நாலு வகையாக அதை வகைப்படுத்துகிறார்கள். இதில் மிகச்சிறந்த படைப்பாக சிந்திக்கக்கூடிய, செயல்படக்கூடிய, விளங்கக்கூடிய, விளக்கக்கூடிய ஆற்றல் மிக்க படைப்பாக மனித படைப்பை அல்லாஹ் படைத்திருக்கின்றான். மனிதர்களை அல்லாஹ் படைத்ததின் நோக்கத்தையும் சொல்லி காட்டுகின்றான். எந்த ஒரு மனிதரானாலும் அவர் கருவில் அல்லாஹுவால் உருவாக்கப்பட்டு வெளிக்கொணர்ந்து அவர் வாழுகின்ற வாழ்க்கை முழுவதும், அவர் இறந்த பிறகும் மறுமை வாழ்க்கை வரையிலும் அல்லாஹ் அவரை கண்காணித்தவனாக தன்னுடைய பிடியை அவர்களிடத்திலே கொண்டவனாக இருக்கின்றான். முதல் மனிதரை அல்லாஹ் மண்ணினால் படைத்ததாக சொல்கிறான். மண்ணினுடைய மூலக்கூறுகளும் மனித உடலில் இருக்கின்றவையும் ஏறத்தாழ நிரப்பமாக ஒத்து போகிறது. சார்லஸ் டார்வின் போன்றவர்கள் குரங்கிலிருந்து மனிதன் என்று ஒரு அனுமானம் செய்தார்கள், உருவ ஒற்றுமையை வைத்து. ஆனால் பரிணாம வளர்ச்சியின் காரணமாக அணு, புழு, பூச்சி, அப்படியே முதுகம் தண்டுள்ள பிராணி, பறவைகள் இதிலிருந்து தான் அப்படி மாறி மாறி வரும்போது குரங்கிலிருந்து மனிதன் பிறந்தான் என்று. ஆனால் குரங்கு குரங்காகத்தான் இருக்கின்றது, மனிதன் மனிதனாகத்தான் இருக்கின்றான். மனிதன் திரும்ப ஒரு பரிணாம வளர்ச்சி அடையவில்லை, அவன் எப்போதும் மனிதனாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றான். மேலும் குரங்குக்கும் மனிதனுக்கும் இதயத்திலோ இன்னும் உள்ள உடல் உறுப்புகளிலோ இரத்தத்திலோ எந்த விதமான ஒற்றுமையும் இல்லை என்பதையும் ஆய்வுகள் கூறிக்கொண்டிருக்கின்றன. அல்லாஹ் சொல்லுகிறான், முதல் மனிதரை மண்ணினால் படைத்தேன், அவர்களிடந்தே அவருடைய துணைவியாரை படைத்தேன், அந்த இருவரிடம்தான் நீங்கள் ஆண்களாக பெண்களாக பல்கி பெருகி இருக்கின்றீர்கள் என்று. நஹ்னு ஹலக்னாக்கும் ஃபலௌலா துஸத்திகூன். நாமே உங்களை படைத்தோம், எனவே நாம் கூறுவதை நீங்கள் உண்மை என்று நம்ப வேண்டாமா? அஃபரஐதும் மா தும்னூன். கர்ப்பப்பையில் நீங்கள் செலுத்தும் இந்திரியத்தை கவனித்தீர்களா? அதை நீங்கள் படைக்கிறீர்களா அல்லது நாம் படைக்கின்றோமா? உங்களுக்கு இடையில் மரணத்தையும் நாமே ஏற்படுத்தியிருக்கின்றோம், எனவே நம்மை எவரும் மிகைக்க முடியாது என்று அல்லாஹ் கூறுகின்றான். ஆக கருவிலே உருவாகக்கூடிய அந்த கரு எப்படி உருவாகிறது என்பதையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். தன திருமறை குர்ஆனில மனிதனை மிகவும் அழகிய படைப்பில் அமைத்தோம். லகத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம் சும்ம ரதத்னாஹு அஸ்ஃபல ஸாஃபிலீன். பின்னர் அவன் செயல்களின் காரணமாக அவனை தாழ்ந்தவர்கள் மிக்க தாழ்ந்தவனாக நாம் ஆக்கினோம் என்று. மேலும் அல்லாஹ் கூறுகின்றான், அலம் நஜ்அல் லஹு ஐனைன். அவனுக்கு நாம் 2 கண்களை ஆக்கவில்லையா? வலிசான வ ஷஃபத்தைன். மேலும் நாவையும் 2 உதடுகளையும் ஆக்கவில்லையா? அன்றும் நன்மை தீமை ஆகிய 2 பாதைகளை நாம் அவனுக்கு காண்பித்தோம். ஹதைனாஹு நஜ்தைன். இவ்வாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்களை இதர உயிரினங்களுக்கு கொடுத்திருக்கின்றான். ஆனால் மனிதருக்கு அவர் பார்க்கக்கூடிய காட்சியை எல்லாம் பதிவு செய்யக்கூடிய விதத்தில், அதை மூளையிலே அப்படியே ஸ்டோர் பண்ணக்கூடிய விதத்தில், குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அதை டெவலப் செய்து ஞாபகப்படுத்தி
அந்த காட்சிகளை கொண்டு வரக்கூடிய விதத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கண்களை படைத்திருக்கின்றான். நாவை சுவையறிவதற்காகவும் சொல்லாடல்களுக்காகவும் மொழிகளை பேசுவதற்காகவும் அல்லாஹ் படைத்திருக்கின்றான். இந்த உதடுகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக நேர்த்தியாக, செவ்வையாக, வியர்வை துவாரம் இல்லாததாக படைத்திருக்கின்றான். இப்படி இவைகளெல்லாம் படைத்து அவனுக்கு படைத்ததோடு இல்லாமல் வழியை காட்டினோம் என்று அல்லாஹ் கூறுகின்றான். இன்னா கலக்னல் இன்சான மின் நுத்ஃபத்தின் அம்சாஜின் நப்தலிஹி ஃபஜஅல்னாஹு ஸமீஅன் பஸீரா. நிச்சயமாக நாமே ஆண் பெண் கலப்பான இந்திரிய துளையிலிருந்து மனிதனை நாம் படைத்தோம். அவனை சோதிப்பதற்காக பார்ப்பவனாக கேட்பவனாக ஆக்கினோம். இன்னா ஹதைனாஹு ஸபீல இம்மா ஷாக்கிரம் வ இம்மா கஃபூரா. அவனுக்கு வழியையும் காட்டினோம். இது நேரான வழி, இது வழிகேடு என்று இரு வழிகளை காட்டினோம். நேரான வழியில் நடந்து நமக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களும் இருக்கிறார்கள், வழிகேட்டிலே ஆழ்ந்து நம்மை நிராகரிப்பவர்களும் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றார். மனிதர்களை இறுதி தீர்ப்புக்காக நீங்கள் மீண்டும் எழுப்பப்படுவது பற்றி சந்தேகத்தில் இருந்தீர்களானால் அறிந்து கொள்ளுங்கள், நாம் நிச்சயமாக உங்களை முதலில் மண்ணில் இருந்தும், பின்னர் எந்திரியத்தில் இருந்தும், பின்பு அலக்கில் இருந்தும், பின்பு உருவாக்கப்பட்டதும் உருவாக்கப்படாதுமான தசை கட்டிகள் இருந்தும் படைத்தோம். உங்களுக்கு விளக்குவதற்காகவே இதனை விவரிக்கின்றோம். மேலும் நாம் நாடியவற்றை ஒரு குறிப்பிட்ட காலம் வரை கர்ப்பப்பையில் தங்க செய்கிறோம். பின்பு உங்களை குழந்தையாக வெளிப்படுத்துகிறோம். பின்பு நீங்கள் உங்கள் வாலிபத்தை அடையும்படி செய்கிறோம். அன்றையும் இதனிடையில் உங்களில் சிலர் இறந்து போகிறவர்களும் இருக்கின்றார்கள். ஜீவித்து வாழ்ந்து அறிவு பெற்ற பின்னர் ஒன்றுமே அறியாதவர்களைப் போல் ஆகிவிடக்கூடிய தளர்ந்த வயது வரை விட்டு வைக்கப்படுபவர்களும் இருக்கின்றார்கள். இன்னும் நீங்கள் தரிசாய் கிடக்கும் வறண்ட பூமியை பார்க்கின்றீர்கள். அதன் மீது நாம் மழை நீரை பொழிய செய்வோமானால் அது பசுமையாகி வளர்ந்து அழகான ஜோடி ஜோடியான பல்வகை பொற்பூண்டுகளை முளைப்பிக்கின்றது. இவ்வாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறந்தவர்களை திரும்ப எழுப்புவோம் என்பதை உறுதியாக சொல்லி காட்டுகின்றார். அது மட்டுமல்ல, இந்த மனிதனுக்கு மட்டுமே பிரத்யேகமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானவர்களை நியமித்திருப்பதாக சொல்கிறார். லஹு முஅக்கிபாத்தும் மின் பைனி யதைஹி வ மின் கல்ஃபிஹி யஹ்ஃபலூன மின் அம்ரில்லாஹ். மனிதனுக்கு முன்னாலும் பின்னாலும் தொடர்ந்து வரக்கூடிய வானவர்கள் இருக்கின்றார்கள். அல்லாஹ்வின் கட்டளையால் அவர்கள் அவனை பாதுகாக்கின்றார்கள். எந்த ஒரு சமுதாயத்தவரும் தம் நிலையை தாமே மாற்றிக் கொள்ளாத வரையில் அல்லாஹ் அவர்களை நிச்சயமாக மாற்றுவதில்லை. இன்னும் அல்லாஹ் ஒரு சமுதாயத்தாருக்கு தீவினையை நாடிவிட்டால் அதை தடுப்பவர் எவரும் இல்லை, அவர்களுக்கு அவனை தவிர துணை செய்வோர் எவரும் இல்லை என்று 13வது அத்தியாயம் 11வது வசனத்திலே அல்லாஹ் கூறுகின்றான். அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத் வ நப்லுவுக்கும் பிஷ்ஷர்ரி வல் கைரி ஃபித்னா வ இலைனா துர்ஜஊன். ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைப்பதாகவே இருக்கிறது. பரீட்சைக்காக கெடுதியை கொண்டும் நன்மையை கொண்டும் நாம் உங்களை சோதிக்கிறோம். பின்னர் நீங்கள் நம்மிடமே திரும்ப மீட்கப்படுவீர்கள் என்பதாகவும் அல்லாஹ் கூறி காட்டுகின்றான். மனிதன் என்ன நினைக்கின்றான் என்று சொன்னால், நாம் இறந்த பிறகு மக்கி உக்கி மண்ணோடு மண்ணான பிறகு திரும்ப எழுப்பப்படுவோமா? இதுதான் அன்றைய 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் மக்கமா நகர வாசிகளின் மிகப்பெரிய கேள்வியாக இருந்தது. அந்த கேள்விக்கு அல்லாஹ் கூறுகின்றான், அயஹஸபுல் இன்சானு அல்லை நஜ்மஅ இலாமா. இறந்து உக்கி போன மனிதனின் எலும்புகளை நாம் ஒன்று சேர்க்கவே மாட்டோம் என்று மனிதன் எண்ணுகிறானா? பலா காதிரீன அலா அன் நுஸவ்விய பனானா. அப்படி அல்ல, அவன் நுனி விரல்களையும் முன்பிருந்தவாறே செவ்வையாக ஆக்க நாம் ஆற்றல் உடையோம் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அவருடைய விரல், இந்த ரேகை இரட்டை குழந்தைகளாக இருந்தாலும் ஒன்று போல இருக்காது, ஒருவருக்கும் தனித்தனியாக இருக்கும்.
வாழ்ந்து கொண்டிருக்கின்ற 700 கோடி பேர்களில இருவருக்கு ரேகை ஒன்றாக இருக்குமா என்றால் இருக்காது. அதே போல கடந்த காலத்திலே வாழ்ந்து சென்றவர்களுக்கும் இருக்காது. அந்த ரேகை உள்பட அல்லாஹ் அப்படியே அவனை நாம் எழுப்புவோம் என்று சொல்கிறோம். எவ்வாறு அவர்கள் எழுப்பப்படுவார்கள் என்பதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும்போது, ஆதமின் மகனின் மனிதனின் உடலில் உள்ள அனைத்து பகுதிகளையும் மண் தின்றுவிடும். மனிதனின் முதுகுத்தண்டின் வேர் பகுதியில் இருக்கும் உள்வாள் எலும்பின் நுனியை தவிர, அந்த நுனியை மட்டும் மண்ணு மட்டுமல்ல, எவ்வளவுதான் நீங்க கடுமையா நெருப்புல போட்டு எரித்தாலும் அது சிதையாது, அது அழியாது. உள்வாள் எலும்பின் நுனியை தவிர அதை வைத்து அவன் தன் தாயின் கருவறையில் முதலாக படைக்கப்பட்டான். அந்த உள்வாள் எலும்பின் மூலமாகத்தான் அவன் உருவமாக படைக்கப்பட்டான். அதிலிருந்தே அவன் மீண்டும் அருமை நாளில் படைக்கப்படுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தி சஹீஹ் முஸ்லிமிலே 5661வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வல்லாஹு அக்ரஜகும் மின் புதூனி உம்மஹாதிகும் லா தஅலமூன ஷைஆ وجعل لكم السمع والابصار والافئدة لعلكم تشكرون. உங்கள் மாதாக்களின் தாய்மார்களின் வயிறுகளில் இருந்து உங்களை நீங்கள் ஒன்றுமே அறியாதவர்களாக இருந்த நிலையில் உங்களை அல்லாஹ் வெளிப்படுத்துகிறார். அன்றியும் உங்களுக்கு செவி புலனையும் பார்வைகளையும் இதயங்களையும் நீங்கள் நன்றி செலுத்தும் பொருட்டு அவனே அமைத்தான். அது மட்டுமல்ல அன்பானவர்களே, இன்னும் அல்லாஹ் சொல்கிறான், அல்லதி அஹ்ஸன குல்ல ஷைஇன் خلقه பதா خلقன் இன்சான மின் தீன். அவனே தான் படைத்துள்ள ஒவ்வொரு பொருளையும் அழகாக்கினான். இன்னும் அவன் மனிதனின் படைப்பை களிமண்ணிலிருந்து ஆரம்பித்தான். சும்ம ஜஅல நஸ்லஹு மின் சுலாலத்தின் மின் மாஇன் மஹீன். பிறகு நழுவும் அற்ப துளியாகிய இந்திரிய சக்தியிலிருந்து அவனுடைய சந்ததியை உண்டாக்கினான். சும்ம ஸவ்வாஹு வ நஃபஹ ஃபீஹி மின் ரூஹிஹி வ ஜஅல லக்கும் அஸ்-ஸம்அ வல் அப்ஸார வல் அஃபீதத கலீலம் மா தஷ்குரூன். பிறகு அவன் அதை சரி செய்து அதனுள்ளே தன் ரூஹில் இருந்து ஊதினான். இன்னும் உங்களுக்கு அவன் செவி புலனையும் பார்வை புலன்களையும் இருதயங்களையும் அமைத்தான். இருப்பினும் நீங்கள் நன்றி செலுத்துவது மிக சொற்பமையாகும். படைத்து அவர்களை தாய்மார்கள் வயிற்றிலிருந்து ஒன்றுமே அறியாதவர்களாக குழந்தையாக அல்லாஹ் வெளிப்படுத்துகிறான். இவர்களுக்காக படைக்கப்பட்டதெல்லாம் தாயுடைய மடியிலிருந்து தாயுடைய வயிற்றிலிருந்து வெளிவந்தவுடன் கொஞ்ச நேரத்திலே அது திடமாக நிற்கிறது. தாய் மடி தேடி பால் குடிக்கிறது. பறவைகளானாலும் அது இடத்தை சேர்ந்ததானாலும் முட்டையிலிருந்து வெளிவந்த உடனேயே அது தன்னுடைய தாயோடு இரை எடுக்கிறது, நீர் பருகுகிறது. இவ்வாறு அதுதான் அறிவிலே ஆற்றலிலே சிறந்ததோ என்று எண்ணக்கூடிய விதத்திலே இந்த மனித குழந்தை இருந்த இடத்திலே இருக்கும். ஒரே அழுகை, மலத்தையும் ஜலத்தையும் அது கழித்தால் அது யாராவது வந்து சுத்தம் செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட நிலையிலே அல்லாஹ் பலகீனத்திலும் பலகீனமாக இந்த மனிதனை படைத்து பிறகு அவனுக்கு வாலிபத்தை ஏற்படுத்தி அவனுக்கு நிறைய அறிவாற்றல்களை வழங்கி இந்த மற்ற படைப்புகள் எல்லாம் உருவம் வளர்கிறது. அதற்கு ஆரம்பத்திலே கொடுக்கப்பட்ட அறிவு எதுவோ அதுதான் அதற்கு இருக்கிறது. எப்படி உண்ண வேண்டும், பருக வேண்டும், அந்த அறிவு அதற்கு பிறந்த உடனே கொடுக்கப்பட்டு விட்டது. அதைத்தான் அது செய்து கொண்டிருக்கும். ஆனால் அதனுடைய உருவம் மட்டும் வளர்ந்து கொண்டிருக்கும். ஆனால் மனிதன் பலகீனத்திலும் பலகீனமாக படைக்கப்பட்டு பிறகு பலமுள்ளவனாக அனைத்தையும் அடக்கி ஆளக்கூடியவனாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை ஆக்கி வைத்திருக்கின்றார். இன்னும் அல்லாஹ் கூறுகின்றான், خلقكم من نفس واحدة ثم جعل منها زوجها وأنزل لكم الأنعام 8 أزواج يخلقكم في بطون أمهاتكم خلقا من بعد خلق في ظلمات 3 ذلكم الله ربكم له الملك لا إله إلا هو فأنا تصرفون. அவன் உங்களை ஒரே மனிதனிலிருந்து படைத்தான். பிறகு அவரிலிருந்து அவருடைய மனைவியை ஆக்கினான். அவன் உங்களுக்காக கால்நடைகள் இருந்து 8 வகைகளை ஜோடி ஜோடியாக படைத்தான். உங்கள் தாய்மார்களின் வயிறுகளில்
உங்களின் தாய்மார்களின் வயிறுகளில் ஒன்றன் பின் ஒன்றாக மூன்று இருள்களுக்குள் மூன்று தடுப்புகளுக்குள் வைத்து உங்களை படைக்கின்றான். அவனே அல்லாஹ், உங்களுடைய இறைவன். அவனுக்கே ஆட்சி அதிகாரம் முழுவதும் உரித்தாகும். அவனை தவிர வேறு இறைவன் இல்லை. அவ்வாறு இருக்க அவனை விட்டும் நீங்கள் எப்படி திருப்பப்படுகிறீர்கள் என்றும் அல்லாஹ் இந்த இடத்திலே கேள்வியாக கேட்கின்றான். அன்பானவர்களை, கண்ணியத்திற்குரியவர்களை, அல்லாஹ் படைத்ததின் நோக்கம் நம்மை வீணுக்காக அவன் படைக்கவில்லை. சொர்க்கத்திற்கு அல்லது நரகத்திற்கு. சொர்க்கம் செல்வதற்கும் வழிகாட்டி இருக்கிறார். மனைச்சைப்படி சரீரச்சைப்படி வாழ்பவர்கள் நரகம் செல்வதற்கும் வழிகாட்டி இருக்கிறார். நரகம் செல்பவர்களுக்கு நரகத்தினுடைய வழியை இலகுவாக்கி வைத்திருக்கின்றார். நரகத்திற்கு செல்லக்கூடிய காரியங்களை மிகவும் ஆர்வமாக, சந்தோஷமாக, இன்ட்ரெஸ்டாக செய்வோம். அதே போல சொர்க்கத்திற்கு செல்லக்கூடியவர்கள் தொழுகையில் இருந்து, நோன்பில் இருந்து, குர்ஆன் ஓதுவதில் இருந்து, தான தர்மங்கள் செய்வதிலிருந்து அத்தகைய காரியங்களை அவர்கள் இலகுவாக, ஆர்வமாக, சந்தோஷமாக, விருப்பமாக செய்வார். இதுதான் அல்லாஹுடைய ஏற்பாடு. ஆக இப்படி அவன் படைத்து வைத்ததை சொல்லி காட்டுகின்றான் அல்லாஹ். ஜின்களையும் மனிதர்களையும் என்னுடைய நோக்கங்களை நிறைவேற்றுவதற்காக, என்னை வணங்குவதற்காகவே தவிர நான் படைக்கவில்லை என்பதாக சொல்லி காட்டுகிறான். வணங்கலாம், வணங்காமல் இருக்கலாம், அது உங்கள் விருப்பம். வணங்கினால் சொர்க்கம், வணங்காவிட்டால் நரகம். எதை தேர்ந்தெடுக்கிறீர்களோ அது உங்கள் சாய்ஸ். அல்லாஹ் அப்படித்தான் கூறுகின்றான். அதனால்தான் சொல்லி காட்டுகிறான், அபஹசிபத்தும் அன்னமா ஹலக்னாக்கும் அபஸன் வ அன்னக்கும் இலைனா லா துர்ஜஊன். நாம் உங்களை வீணுக்காக படைத்திருக்கிறோம் என்றும் நீங்கள் நம்மளவிலே திரும்ப கொண்டு வரப்பட மாட்டீர்கள் என்றும் எண்ணிக்கொண்டீர்களா? நிச்சயமாக உங்களை வீணுக்காக படைக்கவில்லை. நீங்கள் நம்மிடத்திலே திரும்ப கொண்டு வரப்படுவீர்கள். அப்பொழுது நீங்கள் வாழ்ந்து வந்த வாழ்க்கைக்கான அந்த வாழ்க்கையின் நிகழ்வுகளை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்விடம் சமர்ப்பிக்க வேண்டும். அவன் உங்களிடம் கேட்பான் என்றும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அல்லதே ஹலகல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. அவன்தான் மௌத்தை படைத்தான், மரணத்தை படைத்தான், ஹயாத்தையும் படைத்தான். இந்த மௌத்துக்கும் ஹயாத்துக்கும் இடையில உங்களில் செயல்களால் அழகானவர்கள், அமலு ஸாலிஹாத், செயல்களால் அழகானவர்கள் யார் என்பதை சோதிப்பதற்காக என்றும் அல்லாஹ் கூறி காட்டுகின்றான். ஆக எப்படி இருந்தாலும் அல்லாஹுடைய கட்டுப்பாட்டுக்குள் தான் அவனுடைய அடிமைகள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அவர்கள் அல்லாஹுவை நிராகரிக்கலாம், வழிபடலாம், ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை முற்றிலும் சூழ்ந்தவனாக இருந்து கொண்டிருக்கின்றான். அல்லாஹ் கேட்கின்றான் இப்லீஸை பார்த்து, இப்லீஸே, நான் என்னுடைய கைகளால் படைத்தவருக்கு சுஜூத் செய்வதை விட்டு உன்னை தடுத்தது எது? பெருமை அடிக்கிறாயா அல்லது நீ உயர்ந்தவர்கள் ஒருவனாக ஆகிவிட்டாயா என்று அல்லாஹ் கேட்கிறான். அவர் மண்ணால் படைக்கப்பட்டவர், தாழ்ந்தவர், நான் நெருப்பால் படைக்கப்பட்டவன், உயர்ந்தவன் என்று அவன் பெருமை அடித்தான். ஆகவே அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, எந்த நிலையிலும் அல்லாஹ் நம்மை சூழ்ந்தவனாகவே இருக்கின்றான். நம்முடைய பிடியாவும் அவனுடைய கையிலே இருந்து கொண்டிருக்கின்றது. இது யதலக்கல் முத்தலக்கியானி அனில் யமீனி வ அனிஷ் ஷிமாலி கஈத். மனிதனின் வலப்பக்கத்திலும் இடப்பக்கத்திலும் அமர்ந்து எடுத்தெழுதும் இருவானவர்கள் எடுத்தெழுதும் போது மா யல்ஃபிலு மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். கண்காணித்து எழுதக்கூடியவர் அவனிடம், மனிதனிடம் இல்லாமல் அந்த மனிதன் எந்த சொல்லையும் மொழிவதில்லை. என்ன சொல்ல போகிறான் என்பதை தயாராக இருந்து கொண்டு அவனுடைய சொல்லை என்ன சொல்ல போகிறான் பதிய வேண்டும் என்பதற்காகவே நன்மைகளை பதிய வலப்புறத்திலும் கிராமன், தீமைகளை பதிய இடப்புறத்திலும் காத்திபீன் இருந்து எழுத்தெழுதி கொண்டிருக்கின்றார்கள். எந்த ஒரு சொல்லை நாம் மொழிந்தாலும் அவர்களை விட்டும் அது தப்பி விடாது, பதியப்படும். இன்னும் அல்லாஹ் சொல்லுகிறான், வலகத் ஹலக்னல் இன்சான வ நஅலமு மா துவஸ்விசு பிஹி நஃப்ஸஹு வ நஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத். மேலும் நிச்சயமாக நாம் மனிதனை படைத்தோம், அவன் மனம் அவனிடம் என்ன பேசுகிறது, நாவல்ல, மனம் என்ன பேசுகிறது என்பதையும் நாம் அறிவோம்.
அன்றியும் அவன் பிடரியில் உள்ள உயிர் நரம்பை விட அவனுக்கு நாம் சமீபமாகவே இருக்கின்றோம் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஆகவே அன்பானவர்களை, கண்ணியத்திற்குரியவர்களை, நம்முடைய வாலிபத்திலே ரத்தம் இருக்கான அந்த நேரத்திலே நாம் இருக்கின்ற நிலையை அல்லாஹ் வயோதிகத்திலே எப்படி மாற்றி விடுவதாக சொல்கிறான் என்றால், மேலும் எவரை நாம் வயோதிகமாக்குகிறோமோ, கிழடுகளாக்குகிறோமோ, அவருடைய நிலைமையில் படைப்பில் தலைகீழாக்கி விடுகிறோம், பலகீனமான நிலைக்கு மாற்றி விடுகிறோம். அவர்களை இதை அறிந்து கொள்ள வேண்டாமா என்றும் அல்லாஹ் கூறுகின்றான். ஆகவே நாம் பிரத்யேக படைப்பு, அல்லாஹுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட படைப்பு. இந்த படைப்பு எல்லா படைப்புகளையும் விட மிகச் சிறந்த படைப்பு. அவன்தான் உங்களுக்காக பூமியில் உள்ள அனைத்தையும் உங்களுக்காக படைத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். எதற்காக இவைகள் எல்லாம் படைக்கப்பட்டிருக்கின்றன என்றால் நமக்காக. நாம் எதற்காக படைக்கப்பட்டிருக்கின்றோம் என்றால் அவனுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு வாழ்வதற்காக. அப்படி வாழும் போது இம்மையும் மறுமையும் வெற்றியாக, நன்மையாக, செம்மையாக அமையும். ஆகவே அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, ஷைத்தான் நம்மை அலட்சியத்திற்கு ஆளாக்கி விடுவான். ஷைத்தான் நம்முடைய அவகாசத்தை, வாழ்நாளை பாழாக்கி விடுவான். இது விஷயத்திலே எச்சரிக்கையாக இருந்து தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்டு அல்லாஹுக்கு முற்றிலும் வழிபட்டு அவனுடைய படைப்பாகிய நாம் அவன் தயாரித்து வைத்திருக்கக்கூடிய சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும். அல்லாஹுடைய மன்னிப்புக்கும் அல்லாஹுடைய சொர்க்கத்திற்கும் நீங்கள் விரைந்து வாருங்கள். அதனுடைய பரப்பளவு வானம் பூமி போன்ற விசாலமானது. இரையச்சம் உடையவர்களுக்காக அல்லாஹ் அதை தயாரித்து வைத்திருக்கின்றான். ஆகவே அல்லாஹுவை முற்றிலும் பயந்து வாழக்கூடிய, அவனுடைய அருளுக்கும் மன்னிப்புக்கும் சொர்க்கத்துக்கும் உரியவர்களாக கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருள வேண்டும் என்று முடிக்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.